மிலாது நபியை வெளியே நடத்துங்கள், ஆளில் நடத்துங்கள், நானும் வருகிறேன் பேசுகிறேன் என்று சொன்னேன். வீட்டுக்குள்ள பேசினா திருவாசகம் படிக்கிற வீடு. நான் முஸ்லீம், நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு பத்தி இருக்கேன்னு, எனக்கு ஒரு பத்தி இருக்குல்ல. திருவாசகம் 4 பேர் நல்லா அந்த திருவாசத்துக்கு நான் வர்றேன். இவனையும் சேர்த்து பட முடியும். வந்து ஆளு என்ன இவன் கேஸ் போட்டு இவ்வளவு கேஸ் எங்க அப்பத்தி பிரஸ் மீட்லயே அவரு தான் பக்கத்துல எனக்கு அவங்க பார்க்க எனக்கு கண்ணீரா வருது, அழுகையா வருது. இப்ப யாரு இயக்குறது? அழைக்கிறவன் முஸ்லீம் இல்லை. முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம்களை கூப்பிட்டு ஒரு விழா நடத்தக்கூடாதா? பிள்ளைய எப்படி பொம்பளை எப்படி கால் நடிக்கிட்டு இருப்பா தன் வீட்டுல? இது ஒரு மந்திரிக்கு இந்த குறைஞ்ச அறிவு கூட ஒரு மந்திரிக்கு இல்லைன்னா யார் குடியிருந்தா? அந்த நபர் யாரு? நான் என்ன விரும்புறேனோ அதுபடி நீ இருந்தா உன்னை வாழ விடுவேன், இல்லாட்டி உன்னை நான் வாழ விட மாட்டேன். எந்த கட்டத்துக்கும் நான் கொண்டு விழாக்கள் கொண்டாடுறதுக்கு தான் இந்த வீடு. இப்ப பிரச்சனையை கிளப்புறது யாரு அப்படின்னா, எந்த கோணத்துல கிளப்புறாங்கன்னா, நீ முஸ்லீமா போனதுனால வரக்கூடாது, இங்கே மட்டும் வரக்கூடாதுன்னு தடுக்கல அவங்க. இந்த விழா நடப்பதிலே நடக்கின்ற உராய்வு நாடு முழுவதும் எதிரொலிக்கும். நாங்க போக்கஸ் பண்றது அமைதி, நாங்க போக்கஸ் பண்றது நல்லிணக்கம், நாங்க போக்கஸ் பண்றது ஒற்றுமை. நினைச்சதை செய்ய முடியல, இது என்ன நாடா சுடுகாடு அப்படிங்கிற அதை நான் சொல்லணும். அது நான் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அது நம்ம அக்காவுடைய திரையை பிடிச்சிக்கிட்டு நான் 10 நாள் அழுதது இருக்காங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரு சி. அரு பழனியப்பன் என்கிற முகமது முஜாஹித். மத நல்லிணக்க மிலாது விழா ஒரு காரைக்குடியில் இருக்கிற ஒரு ஹாலில் நடந்துச்சு, அபூர்வா ஹாலில் நடந்தது. உண்மையாகவே மத நல்லிணக்கத்தை உணர்த்துகிற வகையில் அந்த விழா இருந்தது. ரொம்ப சிறப்பாக அந்த விழா அமைஞ்சுது. நீங்கள் அந்த விழாவில் பேசும்போது மதம் குறித்து, மத நல்லிணக்கத்து குறித்து பேசினாலும் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக பேசுனீங்க. உங்கள் உறவினர்களை நீண்ட நாட்கள் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கள போய் சந்தித்து அந்த விழாவுக்கு அழைத்திருந்தீங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. அந்த விழா வந்து உங்கள் பூர்வீக வீட்டில், இப்போ நம்ம எங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த வீட்டில் நடக்க வேண்டிய விழா அந்த ஹாலுக்கு திடீர்னு மாற்றப்பட்டது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்கள் பெரியப்பா திரு பழ கருப்பையா வந்து அந்த விழாவை நடத்தக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, ஸ்டாலின் ஆட்சி நடக்கிறதுனால இது நடக்குது, அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு போலீஸை ரொம்ப கடிந்து பேசுகிறாரு. இதெல்லாம் போலீஸா அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக பேசுகிறாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனால் அது அதை விட மோசம். மத நல்லிணக்க விழா தானே, நடத்தினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விழா நடந்த அடுத்த நாள் வாய்தான்னா இது என்ன இது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ ஒரு நகரத்தார் வீட்டில் ஒரு இஸ்லாமிய விழான்னா இதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு இஸ்லாமியர் வீட்டில் போய் ஒரு இந்து வேல் பூஜை பண்ணுறேன்னா அது அவங்க அனுமதிப்பாங்களா? ஹாஜிக்கெல்லாம் எப்படி வந்து இது வர ஒத்துக்கிட்டாங்க? அவங்ககிட்ட பேசுனா அது அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. வீட்டில் இதை நடத்தினா வீட்டு பெண்கள்லாம் எப்படி வந்து இருக்க முடியும்? குழந்தைகளை தொட்டிலில் போட்டு எப்படி ஆட்டுறது? அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல அந்த விழா நடந்ததுக்கான சிறப்பாக நடந்துச்சு, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த விழா மாற்றப்பட்டது இல்லையா, அது பின்னணியை சொல்லுங்க. முதல்ல நான் ஒரு விஷயத்தை தெளிவு பண்ண விரும்புகிறேன். இந்த வீட்டுக்கு உள்ளார முஸ்லீம் நான் ஒருத்தன் இருக்கேன், முஸ்லீம். நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், என்னுடைய வீடு, நான் பிறந்த வீடு இது, என்னுடைய பாட்டனார் கட்டின வீடு இது, என்னோட கொள்ளு தாத்தா கட்டின வீடு இது. இல்ல நீ வந்து முழு பங்குதாரரா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல நானும் பங்குதாரர், இதுல நானும் பங்குதாரர். இந்த வீட்டுக்குள்ளார நானும் முஸ்லீம் இருக்கேன். பொதுவா எங்க சமூகத்துடைய வழக்கம் என்ன அப்படின்னா, எங்க வீடுகள் எல்லாமே வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது, 120 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இதுல வந்து இப்ப எத்தனை ஜென்ரேஷன் ஆயிருக்கும்? 120 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இன்னைக்கு காலகட்டத்துக்கு எத்தனை பங்குதாரர்கள் இருப்பாங்க? ஒரு 10 பங்கு இருக்கும், 5 பங்கு இருக்கும். அந்த 10 பங்கு, 5 பங்கு, 6 பங்கு இருக்கவங்களுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள்லாம் பெரிய கூட்டம் இருக்கு. எல்லாம்
எல்லார் வீடுகள்லையும் கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். எல்லார் வீட்லையும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடு தான் செய்யும். பல வீடுகள்ல இப்ப எங்க வீட்டுல வந்து எங்களுடைய தாத்தாவுக்கு பிறகு, எங்க தாத்தாவுக்கு பாசின் பழனியப்ப செட்டியார் அவர்களுக்கு பிறகு நிரந்தரமாக இங்க யாருமே குடியிருக்கல. எல்லாருக்கும் தனித்தனி வீடு இருக்கு. எல்லாரும் நல்லா நல்லா வசதியா இருக்கிறாங்க. எல்லாரும் காரைக்குடியில இருக்கா? எங்க அப்பாவுக்கு காரைக்குடியில வீடு இருக்குது. எங்க அப்பாவுக்கு காரைக்குடியிலே வீடு இருக்குது. தனியா வீடு கட்டி இருக்கிறாங்க பெருமாள் கோயில் பக்கத்துல. இது மாதிரி எங்க பெரிய பெரியப்பாவுக்கு வீடு இருக்குது, காரைக்குடியிலே வீடு இருக்குது. மற்ற எல்லாருக்கும் மதுரையில அங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்க இங்க கூடுறோம். பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா எங்க சமூகத்தாருடைய வீடுகள்ல அவங்களுக்கு எல்லாரும் வசதியா இருக்க மாட்டாங்க. வேற வீடு வாசல் இருக்காது. பொது வீட்டுல தான் தங்குவாங்க. இப்படி வீடுகளும் இருக்குது. பொது வீட்டுக்குள்ளார நாத்தனாரும் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும். அண்ணன் தம்பி பேசிக்காதவங்க இருப்பாங்க. இவர் இந்த பத்தியில இருப்பாரு, அவர் அந்த பத்தியில இருப்பாரு. அவர் பத்திக்கு மட்டும் ஒரு பெயிண்ட் அடிச்சுக்குவாரு. அவர் ஃபங்க்ஷன் அவர் நடத்திக்குவாரு, இவர் ஃபங்க்ஷன் இவர் நடத்திக்குவாரு. அவர் ஃபங்க்ஷன் நடத்துறப்ப அப்பதான் வீட்டுக்கு இவர் போயிடுவாரு, ஆயா வீட்டுக்கு போயிடுவாரு இவரு. இது வந்து சகஜமான விஷயம். அது இது இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளார முஸ்லீமா நான் ஒருத்தர் இருக்கிறதான் பிரச்சனை. நானும் பங்குதாரர் இந்த வீட்டுல. இதெல்லாம் சகஜமான விஷயம். நகரத்தார்ல இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நகரத்தார் வீட்டுல சைவ சமயம் சைவர்கள் இருக்கிற வீட்டுல இஸ்லாமிய விழா நடத்துவீங்க, நீங்க குரான் ஓதுவீங்க, ஆஜிக்கள் வருவாங்களா? இது என்ன நியாயம்? அப்புறம் என்ன இதுக்கு பேர் தான் பாசிசம். இதுக்கு பேர் தான் பாசிசம். அதாவது நம்முடைய நாடு மதச்சார்பற்ற நாடு. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. எந்த மதமும் கிடையாது நம்ம நாடு. இதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து மத சார்பற்றதை தான் சொல்லுது. நாட்டுக்குள்ளார இப்ப அதுதானே வீட்டுக்கும் அதான சட்டம். வீட்டுக்கும் அதான சட்டம். நான் முஸ்லீம், நானும் இந்த வீட்டுக்குள்ளார இருக்கேன், அவரும் இந்த வீட்டுக்குள்ளார இருக்காரு. யாரோ ஒரு முஸ்லீம் கூட்டிட்டு வந்து யாரும் இங்க நடத்த கிடையாது. இங்க இருக்கிறவங்கள விரட்டிடுறாங்க. யாரும் இல்லையே இங்க. அவரு கருப்பழனியப்பனை சொல்றாரு, அவரு தான் கூப்பிடுறாரு இந்த விழாவுக்கு. கூப்பிடுறவரு முஸ்லீம் இல்ல. அவரு ஏன் கூப்பிடுறாரு? முஸ்லீமா மாறினவர். முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம்களை கூப்பிட்டு ஒரு விழா நடத்தக்கூடாதா? இது என்ன தப்பு இருக்கு? முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் நபிகள் நாயகத்தை, ஒரு சிறந்த மனிதரை, இவர் நபிகள் நாயகம் சிறந்த மனிதர்னு எவ்வளவு பேசினா, எத்தனை டேப்பு எத்தனை வீடியோ இருக்குது. இதை அந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாது, வெளியே தான் பேசணுமா? அந்த வீட்டுக்குள்ள பேசினா தப்பா? வெளியே பேச நானும் வரேன் அப்படின்றார்ல. இல்ல என்ன காரணம் அதுக்கு? வீட்டுக்குள்ள பேசினா தப்பா? வீட்டுக்குள்ள பேசினா தப்பு. திருவாசகம் படிக்கிற வீடு. நான் முஸ்லீம், நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு பத்தி இருக்கேன்னு, எனக்கு ஒரு பத்தி இருக்கு. திருவாசகம் 4 பேர் நல்லா, அந்த திருவாசகத்துக்கு நான் வர்றேன். அந்த திருவாசகம் அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள திருவாசகம் நடக்கும்னு அண்ணன் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிக மகிழ்ச்சி. நம்ம யாருடைய நம்பிக்கைகளையும் நாம் வெறுக்கக்கூடியவர்கள் அல்ல, மறுக்கக்கூடியவர்கள் அல்ல, தடுக்கக்கூடியவர்கள் அல்ல. நாங்க அவங்க கேஸ் போட்ட மாதிரி கேஸ் எல்லாம் நாங்க ஒரு காலம் போட மாட்டோம், எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டோம். முதல் ஆளாக நீங்க படிக்கக்கூடிய இந்த திருவாசக ஓதுதல், முற்றோதுதல் நாங்க வந்து கலந்துப்போம், முன்னாடி இருக்கோம், சந்தோஷமா கலந்துக்கிறோம். இதைத்தான் நாங்க விரும்புறோம். இதைத்தான் நான் இந்த பிரிவினே ஏன் செய்றீங்க? இல்ல, உங்க சண்டைக்காக ஒரு மதத்தை பயன்படுத்திக்கிறாரு கருப்பழனியப்பன். பயன்படுத்திக்கிறாரு மதத்தை யாரும் உங்களை பயன்படுத்துறாரு. கருப்பழனியப்பன் பயன்படுத்த நான் என்னுடைய வீடு, நான் பிறந்த வீடுன்னு இது. நான் பிறந்த வீட்டுக்குள்ளார நான் வர்றதுக்கு என்னுடைய நண்பர்களை நான் அழைத்து வருவதில் என்ன தவறு இருக்குது? அவர் இன்னைக்கு என்னைய பயன்படுத்துறாரு. எனக்கு என்ன அவசியம் இருக்குது? அவர் என்னை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? என்னுடைய அண்ணன் கருப்பழனியப்பன் இயக்குறாரு. எதுக்கு இயக்கணும்? என்ன இயக்குறா எனக்கு புரியல. அவர் சொல்ற பேச்ச நீங்க கேக்குறீங்க. எதுக்கு? நம்ம அதெல்லாம் அவசியமே இல்லை எனக்கு. நான் என்னுடைய சொந்த வீடுன்னு ஆனா எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். என்னுடைய விருப்பத்திற்கு என்னை அவர் இயக்கவில்லை, என்னுடைய விருப்பத்திற்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். அவருக்கு போலீஸ் ஆதரவு கொடுக்குறாங்க, ஆட்சியாளர் ஆதரவு கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து தப்பான செயலுக்கு ஆதரவு கொடுத்தா தப்பு. அமைச்சருக்கு என்ன வேலை? ஏன் அமைச்சர் வரக்கூடாதா? அமைச்சர் வரல, என்ன தப்பு இருக்குது? அமைச்சர் அப்ப முஸ்லீம் விழாக்களுக்கு அமைச்சர் வரக்கூடாதா? என்ன செய்யலாம்? அமைச்சர் முஸ்லீம் விழாக்களுக்கு போனா தப்பா? முஸ்லீம் விழாக்கள்ல நாங்க போறோம், அவங்க கிட்ட மத நல்லிணக்கத்தோட இருக்கிறோம் அப்படின்னு அமைச்சர் காமிச்சிருக்காங்க. இந்த வேலையை செய்யறாரு. மத நல்லிணக்கம் தானே வேணும் இன்னைக்கு. முஸ்லீம்களை இப்ப என்ன செய்யறது இருக்கு? முஸ்லீம்கள் எல்லாம் நாங்கெல்லாம் இங்க பிறந்தவங்க தானே. மத நல்லிணக்கம் தானே வேணும். இதுதானே தேவை இன்னைக்கு. இன்னைக்கு முஸ்லீம்கள் தவறாகவே சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தவறாகவே சித்தரிக்கப்பட்டு இந்த நாட்டுல வந்து முஸ்லிம்களை வேறு, அதாவது தனி அவங்க அப்படின்னு ஆக்க முயற்சி இல்ல. நாங்க இந்த மண்ணுல பிறந்தவங்க தானே, எல்லாருமே இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே. எங்க இருந்தோ வந்தோம். நான் இந்த ஜெனரேஷன் நான் மாறி இருக்கிறேன்.
நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய காம்ப்ளெக்ஷன் பெருசா பாருங்க. தமிழ்நாட்டில் இங்க இருக்க முஸ்லீம்களுடைய காம்ப்ளெக்ஷன் எல்லாமே வந்து திராவிடியன் காம்ப்ளெக்ஷன் தான். காம்ப்ளெக்ஷன் திராவிடியன் தான். எல்லாம் அந்த மார்க்கத்துடைய விஷயங்கள் தான். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போனேன். அதாவது இந்து மதமாக எல்லாத்துலயும் இந்த விஷயம், இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகள் வந்து 5. ஒன்று வந்து நம்பிக்கை, ஈமான். 2வது வந்து தொழுகை. 3வது வந்து நோன்பு, விரதம் இருக்கிறது. 4வது வந்து தர்மம் கொடுக்கறது, அதுக்கு பேர் ஜக்காத்து. 5வது வந்து புனித யாத்திரை, ஹஜ்ஜு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது நல்லா மகிஷாசுர மருந்தின்னு விரதம் இருக்கு. எங்க அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப கடுமையான விரதம் அது. நோன்பு தான் அது. தர்மம் கொடுக்கணும்னு சொல்லாத மார்க்கமே மதமே கிடையாது. தர்மத்தை வலியுறுத்தி சொல்லாது. தர்மம் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கறது. புனித யாத்திரை இருக்கு. எங்க அம்மா போயிட்டு வந்தாங்க, காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. புனித யாத்திரை எல்லாத்துலயும் இருக்கு. ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்துச்சு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இதுல எது தவறு எது சரி அப்படிங்கிற வாதத்துக்கே வரல, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். உங்களை யாரும் கட்டாயப்படுத்த நான் படிச்சேன். எங்க வீட்டுல என்ன பலகர் பேப்பர் பிரிச்சு மட்டும்தான் அறிவாளியா? அண்ணன் சொல்றா நான் மக்குன்னு அண்ணன் பல கருமொழியை அடிக்கடிச்சு, நான் மக்கு நீங்க தான் அறிவாளி. நான் கேட்பேன், நீங்க மட்டும்தான் அறிவாளி. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நீங்க மட்டும்தான் அறிவாளி உலகத்துல. எங்களுக்கெல்லாம் சிந்திக்கிற திறனே இல்லையா எங்களுக்கு? இல்ல, இதுல ஒரு அரசியல் பின்னணி இருக்கு. அவர் பேசுறதுல இருந்து நான் கேட்கிறேன், அவர் பேசுறதுல இருந்து ஒரு அரசியல் பின்னணி இருக்கா? அதாவது கருப்பள்ளி அவர் ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் போறாரு. ஸ்டாலின் இது ஒரு ஆட்சியா? அப்ப அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு. போலீஸ்ல ஒரு புகார் கொடுக்க முடியல, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியுது. எல்லா புகாரும் கொடுத்தாங்க, எல்லாம் அதெல்லாம் கொடுக்கத்தான் செஞ்சாங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு, என்னைய விசாரிச்சாங்க. நீங்க என்ன ஏது விவரங்களை பூரா செய்யறா, எல்லா விவரங்களையும் சொன்னேன். எப்போ ஃபோன் கேட்டாலும் ஃபோன் பண்ணாலும் அண்ணன் கருப்பள்ளி என்ன சொன்னாங்கன்னா, நீ எல்லாருக்கும் முறையான தகவல்களை எல்லாத்தையும் முறையா கொடுத்துரு, எப்போ ஃபோன் பண்ணலாம் அட்டன் பண்ண சொன்னாங்க. நானும் அந்த மனநிலையில தான் இருந்தேன், அட்டன் பண்ணே கொடுத்தேன். எல்லாம் வந்து போய் பிரச்சனை. ஆனா வீட்டில் குடியிருந்தவரை விரட்டி அடிச்சுட்டாங்க. அவரு போய் போலீஸ்ல புகார் கொடுத்தா? யார் குடியிருந்தா? அந்த நபர் யாரு? எல்லாரும் சொந்தம் இல்லையா? யார் இருந்தானே எங்களுக்கு தெரியலையே. யாருமே அப்படி குடியில்லையே. நான் வந்து போய் தானே இருக்கிறேன். அப்படி யாருமே இந்த வீட்டுல குடியில்லையே. எல்லாருக்கும் சொந்த வீடு. எந்த பங்குதாரர் குடியிருந்தாரா இல்ல வேற யாரையும் குடி வச்சிருந்தாங்க? போலீஸ் வந்து நீ போடா வெளியே அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே போய். நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பின்பற்றுறேன். அதுக்கு ஆதரவாக வீட்டுக்கு உள்ளார கருப்பழனியப்பன் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஈகோ தான் இது. அவங்களுடைய ஈகோ தானே ஒழிய அண்ணன் எனக்கு ஆதரவு. ஆமா, நீ என்ன தப்பு இருக்கு? நீ சொல்றது நான் ஆதரிக்கிறேன். உனே வா, நான் பேசி பார்த்தோம் குடும்பத்தில் உட்காந்து. நீ தனி மனித விருப்பத்திற்கு, அடிப்படை தனி மனித விருப்பத்திற்கு மரியாதை கொடுத்து அண்ணன் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தவிர என்னுடைய விருப்பம் தான் அது. இந்த வீட்டுக்குள்ளார இந்த விழாவை நடத்தணும், இது நான் பிறந்த வீடு, இதுல இந்த விழாவை நடத்தணுன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அண்ணன் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. அவரு கூட போலீஸ், நீதிமன்றம், இந்த ஆட்சி, அமைச்சர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஏன்னு எல்லாரும் அவங்க அமைச்சரா இருக்கிறதுனால வந்து முஸ்லீம் விழாவுக்கு வரக்கூடாதா? அப்ப அமைச்சர் பதவியை விட்டுட்டு தான் வரணுமா? முஸ்லீம் விழாவுக்கு வரணும் அப்படின்னா ஒரு முஸ்லீம் அழைப்பு கொடுக்குறாரு, நான் முஸ்லீம் தலைமை ஏற்கிற விழாவுக்கு அமைச்சர் வரக்கூடாதுன்னு இந்த நாட்டுல இருந்து சட்டம் இருக்கா? இல்ல அண்ணனுக்கு பழக்கம் இருக்கு. அண்ணனுக்கு பழக்கம் இருக்கு. அமைச்சர் வரலாம், நீங்க விழா நடத்தலாம், வீட்டுல நடத்தாதீங்க. என்னுடைய வீடுனே இது. அண்ணே, நான் பிறந்த வீடுனே, எனக்கு பங்கு இருக்குன்னு, நான் இந்த பங்குதாரனே இந்த வீட்டுக்குள்ளார. எதுக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து படிப்பீங்க, பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரீயா இருக்க முடியாது, குழந்தைகள்லாம் எப்படி தொட்டில் கட்டி கேட்கிறாரு. யாருமே இந்த வீட்டில் குடி இல்லை. எங்க பெரியப்பாவுக்கு வீடு இருக்குது, எல்லாருக்கும் தனித்தனி வீடு இருக்கு, எல்லாரும் வெளியில குடியிருக்காங்க. விழாக்கள் வீட்டுல நடத்தாங்க. வீடுன்னு ஏதோ சின்ன நம்ம குடியிருக்கிற மதுரையில அங்க மெட்ராஸ்ல குடியிருக்கிற ஒன்று கொடுத்துற மாதிரி கிடையாது. எங்க வீடுகளே விழாவுக்கு தான். அதெல்லாம் ஏன் நாங்க யாரும் மண்டபத்துக்குலாம் போவோம்? எங்க வீட்டு எந்த திருமணங்களே அதுக்கு தான் இந்த வீடே 150 வருஷம் கட்டி போட்டுருக்காங்க. தனியா சாப்பாட்டுக்கு தனி பத்தி இருக்கு. ஆல்ரெடி எங்க வீடு, எங்கட எல்லா என் கல்யாணம் இங்கதான் நடந்துச்சு, என் திருமணம் இந்த வீட்டுல நடந்துச்சு. எல்லாருடைய விழாவும் இந்த வீட்டுல தான் நடக்கும். பங்குதாரர்கள் எல்லாருடைய விழாக்களும், எத்தனையோ விழா. இவங்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜாவுக்கு அவங்களுக்கு இசைஞானின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது இங்கதான், அந்த மகர்னோ பட்டல்ல. கலைஞர் அவர்கள் வந்திருந்தாங்க. எல்லா முழு சினிமா துறையும் வந்துருச்சு. பெரிய கூட்டம் வந்துருச்சு. அது 5000 பேர் 10,000 பேர் கூடக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறதுனால மைதானத்துல வச்சுட்டு எல்லாருமே இங்கதான் இருந்தாங்க. வீடே விழாக்குளம் போட்டுருந்துச்சு. 200-300 பேர் எல்லாருக்கும் இங்கதான். இப்போ எத்தனையோ விழாக்கள் எங்க வீட்டில் நடந்திருக்கு. எத்தனையோ விழா, பொங்கல் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்க முன்னாடி எல்லாம் அவங்கவுங்க வீட்டு பத்தி இருக்கு, வள விழா அவங்க பத்தி இருக்கு, எல்லாருமே பொங்கல் வைப்போம். அவங்கவுங்க பொங்கல் விழாக்கள் கொண்டாடுறதுக்கு தானே இந்த வீடு. ஏதோ ஒன்று கொடுத்தின வீடுன்னு பேர் ஒன்று கொடுத்தின வீடு இல்லை இது. இந்த வீடே விழாக்கள் கொண்டாடுவதற்கு தான். ஒருத்தருடைய இப்போ உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. எங்க அப்பச்சிக்கும் எங்க ஐயாவுக்கும் எங்க தாத்தாவுக்கும் கருத்து வேறுபாடு.
பேசிக்கிறதுல ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ரொம்ப காலம் இருந்தாங்க அப்படி. அப்புச்சின்னு நீங்க சொல்றது வந்து எங்க அப்பா, அப்பா எங்க அப்பாவுக்கும் எங்க தாத்தாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. எங்க அப்பா எங்க பலகரப்பையா பெரிய பச்சிக்கு மூத்தவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பேரு பெரிய ஆறுமுகம் செட்டியார். அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய 60வது திருமணத்துல போய் எங்க அப்பச்சி என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, நான் அடுத்த ஜென்மத்துல மகனா பிறந்தா எங்க அண்ணனுக்கு தான் மகனா பிறக்கும்னு பேசிட்டாங்க. ஒரு இதுல அன்பின் மிகுதியில எங்க ஐயாவுக்கு அது அப்போ எங்க ஐயாவை அது இந்த ஜென்மத்துல மகனா எனக்கு மகனா பிறந்து நீ ஒன்றும் அனுபவிக்கலான்றது மனசுல ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அதனால பேச்சுவார்த்தை இல்லை ரொம்ப வருஷமா. எங்க அக்காவுக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம் திருமணம் நிச்சயம் பண்ணப்ப எங்க ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்க ஐயா வீட்டுல குடியிருந்தாங்க. அப்ப எங்க ஐயாவும் அப்பத்தாவும் எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் அவங்க தான் இந்த வீட்டுல கடைசியா நிரந்தரமாக குடியிருந்தது. பர்மனன்ட் ரெசிடென்டா இந்த வீடு அவங்களுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சொந்த வீட்டுல விழாக்களுக்கு வருவோம் போவோம், அவ்வளவுதான். எங்க ஐயா என்ன பண்ணாங்க, வீட்டை காலி பண்ணி எங்க ஐத்த வீட்டுல அவங்க மக வீட்டுல எங்க தாத்தாவோட மக வீடு இருக்குது, வீட்டை காலி பண்ணி 1 வருஷத்துக்கு அவன் பிறந்தவன் என் மகன், அவன் இந்த வீட்டுக்கு பிறந்த அவனுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு, இந்த வீட்டுல விழா நடத்துறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை காலி பண்ணி சாவியை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அவங்க ஒரே ஆள் தான். எங்க கொள்ளு தாத்தாவுக்கு பிறந்து ஒரே பையன் தான். அவங்கள்ட்ட தான் முழு அதிகாரம் இருந்துச்சு. கொடுத்துட்டு போனாங்க. இப்ப பிரச்சனையை கிளப்புறது யாரு அப்படின்னா, எந்த கோணத்துல கிளப்புறாங்கன்னா, நீ முஸ்லீமா போனதுனால வரக்கூடாது, அதுதான் இங்க பிரச்சனை. வேற வீடோ சொத்தோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இஸ்லாத்துல, எனக்கு அந்த இஸ்லாத்துடைய அந்த கொள்கையை பிடிச்சு நான் அதுல போறேன், இதை அண்ணன் எனக்கு ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு நடக்கிறது நகர்த்தார் சமூகத்துக்கு நடக்கும். என்ன நடக்கும்? நீங்க என் வீட்டுக்குள்ள வராங்க, சரி இல்ல இது ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையா மாறிடும் சொல்றாரு. அது அதெல்லாம் உருவாக்க நினைக்கிறாங்க. இந்துங்கிற சொல்ல அவர் ஏத்துக்கிறது இல்ல. நான் பழக்கரப்பியா கிட்ட நிறைய பேட்டிகள் எடுத்து நான் எவ்வளவு தூரம் அப்ப இந்து ஒன்னே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அது சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒட்டி வாழ்ந்தவர்கள் 50 வருஷத்துக்குள்ளாரதான் இந்த பேரே வந்துச்சுன்னா பாரதிக்கே இந்துன்ற பேரு, பாரதிதான் இந்துன்ற பேரு, நம்முடைய சமய சைவம் இதெல்லாம் சொல்றாங்களே அவங்கதான். இல்ல ஆனா அவரு இந்து முஸ்லீம் பிரச்சனையா மாறுன்றாரு. இந்துக்கள் எவ்வளவு மடக்கி கேட்டாலும் பேசுறவர் அதை மாத்த விரும்புறாருன்னு அர்த்தம். இதை இப்படி கொண்டு போக்கஸ் பண்ண அவர் நாங்க போக்கஸ் பண்றது அமைதி, நாங்க போக்கஸ் பண்றது நல்லிணக்கம், நாங்க போக்கஸ் பண்றது ஒற்றுமை, ஒன்னா இருக்கணும். இதுதான் இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன். இதுதான். அப்ப ஒற்றுமை எந்த தடையும் இல்லை இந்த வீட்டை நடத்துறதுக்கு. என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு உரிமை இருக்குன்னா அப்ப இங்கே நீங்க நடத்திருக்கலாமே. அது சொல்ல வரேன். ஆனா சட்டத்துல 100% இடம் இருக்குது. நீதிபதி அவர்கள் இதற்கு தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் என் பெரியப்பா பேட்டியில சொல்லத்தான் செய்யறாங்க. கான்ஸ்டிடியூஷனுடைய வாட்ச் டாக் சுப்ரீம் கோர்ட்டு. அதனால இதுக்கு தடையே செய்ய முடியாது. ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தடை செய்ய முடியாது. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி, கருப்பழனியப்பன் அவங்க சொன்ன மாதிரி, கடைசி நேரத்துல 11 மணிக்கு மேல நாங்க என்ன விரும்பணும் அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் இந்த விழா. அதாவது நான் இங்க பக்கத்துல காட்டுத்தலவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த பகுதி தான். அது அந்த காட்டுத்தலவாசல் தான் பக்கத்துல உள்ள பள்ளிவாசல். காட்டுத்தலவாசல் பள்ளிவாசலுக்கு நான் முந்தானேது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனு, வெள்ளிக்கிழமை தான் நான் போனேன் அங்க. அதுவும் இந்த மீனாட்சிபுரத்துல இது 2 தான் காரைக்குடியில பெரிய பள்ளிவாசல். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நான் போய் பத்திரிகை கொடுத்தேன். அங்க உள்ளவங்களை கேட்டாங்க, என்ன இப்படி ஒரு விழா நடக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. என்ன சொல்றீங்க நீங்க, இப்படி ஒரு விழா நடக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப 2 நாள் நாங்க 25 நாள் 1 மாசமா இதை யோசிச்சு 20 நாளைக்கு முன்னாடி பத்திரிகை அடிச்சு 2 நாளைக்கு முன்னாடி தான் முஸ்லீம் ஜமாத்துக்கே கொண்டு போய் கொடுத்தேன், காரைக்குடி முஸ்லீம் ஜமாத்துக்கே. என்னுடைய நோக்கம் முஸ்லீம்களை உண்மையிலேயே உள்ள அழைத்து வருவது இல்லை. என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களை தவிர்த்துக்க வேணாம ஒரு பார்வையாளர்களாக தான் அவங்க வர்றாங்க. இங்க இந்த ஏரியா இடத்த சார்ந்தவர்கள் பார்வையாளர்களாக நான் சொல்லும் போதே கொடுத்து சொன்னேன், இது எங்களுடைய சொந்தக்காரங்க வரக்கூடிய விழா, நகரத்தார் என்னுடைய பங்காளிகளை, எங்களுடைய சொந்தங்களை, ரத்த உறவுகளை நான் அழைச்சிருக்கிறேன். நீங்க இது இல்லாம இருக்கக்கூடாது, நீங்க கொஞ்சம் பேர் வாங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் சொல்லித்தான் கொடுத்தேன் அவங்கள்ட்ட, கொஞ்சம் பேரா நீங்க வாங்க. ஏன்னா இது ஒரு பொது விழான்ற சொல்லி பெரிய முஸ்லீம்களுக்கு என்னன்னா, அவங்க மார்க்கத்தை பத்தி பேசுறாங்கன்னா படப்படன்னு போயிடுவாங்க. அழைப்பு இருக்கோ இல்லையோ சந்தோஷமா போய், அது அவங்களோட இயல்பு ரத்தத்துல ஊர்னது. அது மார்க்கத்தை பத்தி நபியை பத்தி பேசுறாங்கன்னா ஒரு கூட்டம் வந்துடும். சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இங்க உள்ள நிர்வாகி அவர் பள்ளிவாசல் தலைவர் புகாரின்னு இருக்கிறாங்க, அவங்களோட சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் பேர் மட்டும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி. நான் இது எனக்கு இது எதுக்கு இது நடத்த விரும்பணும் அப்படின்னா, என்னுடைய சொந்தங்களை பூரா நான் சந்திக்கணும். நான் போய் சந்திச்சு நேற்று நீங்க மேடையில புகைப்படம் எடுத்தேன். என்னுடைய அதாவது இதை இங்கே மட்டும் வரக்கூடாதுன்னு தடுக்கல, அவங்க தெரிஞ்சுக்கிறதுங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ளே என்னை வரக்கூடாதுன்னு மட்டும் தடுக்கல. எங்க ஐத்த மறைமலை நகர்ல இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போனேன்.
ஃபோன் பண்ணி அவனை வரக்கூடாதுன்னு சொல்லு, அவனை வரக்கூடாதுன்னு சொல்லு வீட்டுக்குள்ளார. அவன் எப்படி உன்னைய பார்க்க வரலாம், நீ எப்படி இதை ஒத்துக்கறலாம்? எங்க ஐத்த சொன்னாங்க, சரி கேளுங்க, முழுசா கேளுங்க. எங்க ஐத்த சொன்னாங்க, அண்ணே எப்படின்னே நான் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவேன், வீட்டுக்கு வர பிள்ளைய நம்ம பிள்ளைய எப்படின்னே நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன், நீங்க என்னண்ணே சொல்றீங்க, நீங்க வீட்டுக்கு வர பிள்ளைய வரக்கூடாதுன்னு எப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எங்க ஐத்த, எங்க அம்மா, எங்க மாமா, நான் போனேன் சொல்லிட்டு நான் தான் போயிட்டேனே. வீட்டுக்கு போறேன், ரொம்ப கவலையா உட்காந்துருந்தாங்க கீழே. ஒரு சிரிப்பு வரவேற்பு இல்லை. வா தம்பி, வா பழனிப்பா அப்படின்னாங்க. எனக்கு தெரியாதுல்ல அவங்க பேசுனது என்ன. அம்மா சந்தோஷமா நம்மள அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க வீட்டுக்கு நான் சென்னையில் இருக்கிறப்ப அடிக்கடி போயிட்டு வருவேன்றதால எனக்கு புதுசு இல்லை அது. எங்கள் அத்தை வீட்டுக்கு, அந்த அத்தை வீட்டுக்கு எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப டல்லாக உட்காந்து, என்ன ஆமா என்னம்மா ரொம்ப டல்லாக உட்காந்துக்கிறீங்க? இல்லைப்பா இந்த மாதிரிட்டாங்க. நான் எப்படிப்பா சொல்ல முடியும், வர்ற பிள்ளை எப்படிப்பா வராதுன்னு நான் சொல்ல முடியும் வீட்டுக்கு? அப்போ என்னன்னோ இது சரி, இந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, நோக்கத்தை புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அப்ப பின்னாடி என்ன முஸ்லீமா பாடுறதுனால அண்ணே இல்ல அவரு பேச்ச கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு, அதை புரிஞ்சுக்க முடியல. அது அவரு தான் விளக்கணும், இல்ல அவர் என்ன சொல்றாரு? அண்ணே இதுதான் பாசிசம். நான் என்ன விரும்புறேனோ அதுபடி நீ இருந்தா உன்னை வாழ விடுவேன், இல்லாட்டி உன்னை நான் வாழ விட மாட்டேன், எந்த கட்டத்துக்கும் நான் கொண்டு போவேன். இல்ல விருப்பப்படி நீ இருக்கணும். சிறுபான்மையின் மக்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் மேடை பேச்சு நான் பேசுறேன், அதெல்லாம் மேடை, அதை பத்தி புத்தகமே எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் மேடையில. உங்களை விட நபிகளை பத்தி எனக்கு தான் தெரியும், அதெல்லாம் மேடைக்கு. அப்ப அந்த நபிகளை பத்தி இந்த வீட்டுக்குள்ள நான் நபிகளை ஏத்துக்கிட்டேன் ஒருத்தர் இருக்கு, நான் ஒரு பங்குதாரர் இருக்கேன் இந்த வீட்டுல, இந்த வீட்டுக்குள்ள நபிகளை பத்தி பேசல, உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அதுல என்ன கெட்டு போச்சு? நல்லிணக்கத்துல தனியார் இடம், நான் வர்றேனே, நான் தனியார் இடங்கிறார். எங்களுடைய வீடுனே தனியார் இடம் தான். இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பங்கு அவர் சொல்றாரு, பங்குதாரர் எத்தனை பங்கு இருக்கு? நீ சொன்னா திருப்பிங்க. உலகரப்பையா பெரிய வச்சுட்டு ஒரு பங்கு இருக்குது, அண்ணன் கிட்ட 3 பங்கு இருக்குது. அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது எங்க அண்ணன் வந்து இந்த வீடு வந்து 130 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. எங்க ஐயா 98ல இறந்துட்டாங்க. எங்க ஐயா 98ல எங்க ஐயா இருக்கிற வரைக்கும் பூசிக்கிட்டே இருப்பாங்க, இதை மொழிகிட்டே இருப்பாங்க, தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்க்ரூ போனா நட்டு போனா பார்த்துக்கிட்டு அவங்க குடியிருந்தாங்க இங்க உள்ள. அவங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே எங்க ஐயா வீட விட எங்க நகரத்தார் எங்க சமூகத்துடைய ஒரு இயல்பு இது, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் லைட் ஒன்று வந்து இடையில போயிருச்சு அப்படின்னா, அங்க ஒரு ப்ளூ, சிகப்பு, மஞ்சள் லைட் இருக்கும் சுத்தி ஒரு இதுக்கு படத்துக்கு. ப்ளூ கலர் லைட் போயிருச்சு அப்படின்னா ப்ளூ கலர் லைட் தான் மாட்டணும். ப்ளூ கலர் லைட் கிடைக்கலைன்னா அது வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க. இப்படி வீடுகளை பாதுகாப்பாங்க. இது இங்க இயல்பு இது. ஏன்னா இந்த மாதிரி வீடுலாம் யாரு கட்ட முடியும்? இப்ப யாரு கட்ட முடியும்? பாட்னார் கட்டிட்டு போயிருக்கிறாங்க அந்த காலத்துல. இது இயல்பு. அந்த மனநிலை எல்லாருக்குமே இருக்கு. எங்க எல்லாருக்குமே எங்களுடைய வீடை பாதுகாக்கணும், புராதன வீடு. அதனாலதான் இதெல்லாம் ஹெரிட்டேஜ் ஏரியாவை அறிவிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஹெரிட்டேஜ், யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் வருது. ஏன்னா நான் எங்களுடைய இந்த மனநிலை காரணம் அதுக்கு. அப்படியே யாரும் போட்டுட்டு போல. எங்களுடைய மனநிலைகள் இப்படிதான் இருக்கும். யுனெஸ்கோல இதை அறிவிக்க காரணம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம் இதை பூரா. இவர் வந்து எங்களுடைய தாத்தா, இவங்க தான் எங்க ஐயா, எனக்கு தாத்தா, என்னுடைய ஐயா பாசின் பழனியப்ப செட்டியார். இவங்க தான், அவங்க காங்கிரஸ்ல இருந்தாங்க. இந்த வீடு பாசின் இல்லம். பாசின் இல்லம். பாசின்ங்கிறது பர்மால ஒரு ஊருடைய பேர். அது அந்த ஊர்ல வந்து வியாபாரம் செஞ்சவங்க. அந்த ஊர்ல பெரிய வியாபாரம் எங்களுக்கு. அதனால அந்த ஊரே எங்களுடைய அடைமொழி சொல்ல பேராக, எங்களுடைய பட்டப்பேரா வந்துச்சு இந்த வீட்டுடைய. பெருந்தலைவர் காமராஜர் கூட இருக்காரு, காங்கிரஸ்ல இருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்தாங்க. காங்கிரஸ் குடும்பம். ஆமா, அதான் தொடக்கம். ஐயா தானே தொடக்கம். ஐயா காங்கிரஸ்ல இருந்தாங்க. பெரிய பிச்சியுடைய பலர் பேர் பிச்சியுடைய தொடக்கம் வந்து ஜனதா, மொரார்ஜி தேசாயோட. இவங்க வந்து எனக்கு கொள்ளு தாத்தா, எங்க ஐயாவுக்கு அப்பச்சி. இது எங்க அப்பத்தா, எங்க அப்பத்தா. இது என்னுடைய தாத்தாவுடைய பேரு வந்து பாசின் பழனியப்பன். என்னுடைய கொள்ளு தாத்தாவுடைய பேரு வந்து ஆறுமுகம். ஆறுமுகம் தான், அதுதான் பேரு. இப்ப என்னுடைய கொள்ளு தாத்தா பேரு ஆறுமுகம், என்னுடைய தாத்தா பேரு பழனியப்பன், எங்க அப்பா பேரு ஆறுமுகம், என்னுடைய பேர் எனக்கு வச்ச பேர் பழனியப்பன். இப்படிதான் வரும். முத்தையா, ஆறுமுகம், கருப்பையா, பழனியப்பன், ஒரு 4-5 பேர் தான் எங்க வீட்டுல சுத்திக்கிட்டே இருக்கோம். எங்க பெரியத்தா, அதாவது சின்ன கருப்பையா பேர் வச்சு கருப்பழனியப்பனுடைய அம்மா, அது பாட்டி எங்க அப்பத்தா. இது கருப்பழனியப்பன் அண்ணனுடைய அப்பாவும் அம்மாவும் கல்யாண போட்டோம். கருப்பழனியப்பனுடைய அப்பச்சி இருக்கிறாங்கல்ல, சின்ன கருப்பையா பெரிய பச்சியுடைய 75வது 76வது திருமண விழா. 75வது திருமண விழா. அதுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்திருந்தாங்க. அப்போ கல்வி அமைச்சர் பொய்யாமொழி இல்ல அது இதைத்தான் உள்ள பேசணும். அதைத்தானே உள்ள பேசணும்.
இது என்னுடைய அப்பச்சி ஆத்தா. இது எங்களுடைய அறை. அது இது எங்க அப்பா அம்மா. எங்க அண்ணன் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பங்குதாரர்கள் சொல்லலாம், அது கூட விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். அண்ணன் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த வீட்டை பாதுகாக்கணும். யாரும் அதுக்கப்புறம் பராமரிக்கல. 30 வருஷமா ஏறத்தால முறையா பராமரிக்கல. பூசி இருக்கு, மொழிகி இருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்குது. ஆனா பெரிய வேலை இருக்குது. எங்க சமூகத்துக்கு தெரியும் இதை பராமரிக்கிறதுக்கு எத்தனை லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு. இப்போ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் காசு போடுவோம், பொது அக்கௌண்ட் ஒன்று உருவாக்கும், பங்குதாரர்கள் எல்லாரும் அதில் பணம் போடுவோம், ஒரு ஆள் செலவு கணக்கு பார்ப்போம், இந்த வீட்டை பராமரிப்போம், பல லட்சங்கள் செலவாகும். யாரும் ஒத்துக்கல. எங்கள் சித்தப்பா என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை, நான் உனக்கு கொடுத்துட்றேன் பங்கை, நீ செலவு பண்ணி நல்லா வச்சுக்க. சித்தப்பா கொடுத்துருங்க, நீ நல்லா வரப்போகிறங்க, எல்லா இதுவும் நடத்துங்க, ஒரு ஆள் எடுத்துக்கணும். சித்தப்பா பங்கை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு உரிய விலையை காட்டிலும் அதிகப்படியாக கொடுத்தே வாங்கினாங்க. பரவாயில்ல, பணம் கொடுத்தே வாங்கினாங்க. பணம் கொடுத்து பரவாயில்ல, சித்தப்பாட்ட வாங்கினேன். சித்தப்பா தான் சொன்னாங்க எனக்கு இந்த தகவலே. இந்த தகவலை சொன்னதே எங்க சித்தப்பா தான். பெரிய பெரியப்பா பலகரப்பா பெரிய பச்சிக்கு மூத்தவங்க, அவங்களும் இதே நிலை தான். என்கிட்ட செலவு பண்றதுக்கு காசு இல்லை, 2 பங்கா அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. முன் வந்து வீடை பாதுகாக்கணும். நோக்கம் வந்து இந்த வீடை பாதுகாக்கணும். இதுக்கு மேலே இதை விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் ஓடு பூரா தண்ணி இறங்கிடும். படிப்படியாக முன்னாடி வீடு விழுந்துருச்சு. முன்னாடி 2ஆம் கட்டில் வந்து வீடு அந்த ஓடு வந்து விழுந்துருச்சு. அதனால ஒரு முயற்சி எடுத்தது. இப்போ மிச்ச பங்கு 5 பங்குதாரர்களில் மிச்ச பங்கு 3 பங்கு அண்ணன் வாங்கிட்டாங்க. 3 பங்கு வீட்டை பாதுகாக்கிற அவங்க முன் வந்து கொடுத்தது. இது நாங்க வந்து வச்ச பெரியப்பாவோட பங்கு. ஆமா, பழனியப்பாவோட பங்கு. கருப்பழனி பண்ற வச்ச ப்ரப்போசல் என்ன அப்படின்னா, வீட்டை பாதுகாக்கிற ப்ரப்போசல் தான். வீட்டை வாங்கணுன்ற ப்ரப்போசல் வைக்கவே கிடையாது. அவங்க வச்ச ப்ரப்போசல் என்ன, எல்லாரும் முன்னாடியும் அண்ணன் முன்னாடி இந்த வீட்டை பாதுகாக்கணுன்றது தான். இதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வு தான் இது. வாங்கணுன்றது நோக்கமே கிடையாது. திரும்பவும் அண்ணன் சொன்னா, நீங்க யாராவது வாங்கிக்கிறீங்க, நான் கொடுக்குறேன். என்னுடைய தங்கச்சி அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா பேசி முயற்சி பண்ணாங்க. சரி நம்ம வாங்கிக்கிறோமா அப்பா. தங்கச்சி இல்லை நான் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்த வீட்டை நான் என்ன வந்து பார்க்க போகிறேன், பணம் இருக்குது வாங்கிக்கிறது கூட இல்லை வாங்க வேணான்னு சொல்லிட்டான். இப்படி நான் கொடுக்க தயாராக, யாராவது ஒரு ஆள் எடுத்து இந்த வீட்டை பாதுகாக்கணும். இல்லையா எல்லாரும் பங்குதாரர்கள் எல்லாம் பணம் போட்டு இந்த வீட்டை பாதுகாக்கணும். இதுக்கு தயார் இல்லை. 2 பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை பங்காச்சு? 3 பங்கு. 5ல் 3 பங்கு அண்ணன்கிட்ட இருக்குது. 4வது பங்கு பலகரப்பையா பெரியச்சு. 5வது பங்கு அந்த வீட்டுடைய உரிமையாளர் நான் என்னுடைய அப்பச்சிக்கு வாரிசு தானே. அப்பச்சிக்கு பிறந்தது தானே நான். இப்போ நானும் கருப்பழனியை பண்ணணும் நடத்தணும்னு நினைக்கிறேன். நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிற பங்குதாரர்கள் எத்தனை பேர்? இப்ப ஒருத்தர் தான். அவர் தான் இங்க பிரச்சனை. யாரு இப்ப? சொல்ற அவர் நினைச்சது நடக்கணும் இங்க. அதுக்காக இதை இவ்வளவு பெருசா ஆக்குனது அவங்கதான். அப்ப இப்ப ஒரு குடும்ப பிரச்சனையா இதை சுருக்காம நம்ம போன முறை பேசுனதுதான். இது வந்து உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு அநீதி. அது உங்க பக்கம் கருப்பழனியப்ப நிக்கிறாரு. ஆனா இது ஒரு குடும்ப பிரச்சனையா அவர் சுருக்க நினைக்கிறாரா பழக்கருப்பையா? இது வந்து சிம்பிள் ஈகோ. நான் நினைச்சது நடக்கணும், அதை நடத்துவதற்காக எந்த மூளைக்கும் நான் யாரையும் தள்ளுவேன். ஈகோ தான் அது. வேற எந்த பகை, யார் குடியையும் கெடுக்கல, எந்த பகையும் யாரும் கிடையாது. நான் நினைக்கிறது, நானும் இப்போ பல கருப்பழனியம் பண்ண நினைக்கிறது என்ன அப்படின்னா, நல்லிணக்கத்தை உருவாக்கணும். நான் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, என் சொந்தங்களை விட்டு ஏன் விலகி இருந்தேன்னு சொல்றேன். 25 வருஷம். அதாவது நான் உங்களுக்கு போன தடவை சொல்லியிருந்தேன், 96ல் எனக்கு இந்த சிந்தனை இருந்துச்சு, 2003 தான் ஆனால் நான் மாறினேன்னு சொல்லிட்டு. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அதுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கணும்ல. இந்த சிந்தனை இருந்து இல்லை சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், நான் தள்ளி போட்டுட்டேன். அப்புறம் தான் எனக்கு திரும்ப நினச்சது ஏதோ நடந்திருக்கணும்ல. எனக்கு வந்து இந்த குடும்ப நாலா பக்கமும் உள்ள அந்த அழுத்தத்தின் காரணமாக மன அழுத்தத்துக்குள்ளாய் ஸ்ட்ரோக் வந்துருச்சு எனக்கு. முழுசா கேளுங்க, ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. வயசு 21 வயசு தான். நான் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அந்த ஒரு வந்த கம்ப்ளீட் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் வந்து ரொம்ப சின்ன வயசு தானே, அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்து போய் சைக்காட்ரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்னுடைய நடுவில் சில பக்கத்தை காண மாதிரி எனக்கு 21 வயசுக்கு முன்னாடி நடந்த பெரும்பாலான நிகழ்வுகள் நினைவிலே இல்லை, எல்லாம் மறந்துருச்சு. என்னுடைய பல நண்பர்களையும் நான் மறந்துட்டேன். ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதே நான் மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க நேற்று. என் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு வந்துருந்தாங்க எல்லாரும். அவங்க நெருக்கமான நண்பர்கள் மட்டும் தான் நினைவு இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் வந்து டோட்டலாக ஸ்ட்ரோக் ஆகி சைக்காட்ரி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். டாக்டர் சி ராமசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீனியர் சைக்காட்ரிஸ்ட், ரொம்ப ரொம்ப சிறந்த மனிதர். நிறைய தொண்டுகள் செய்கிறாங்க, நிறைய சேவைகள், மனநல காப்பகம் வச்சுக்கிறாங்க.
ப்ரொஃபஸர் மதுரை மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர், ரொம்ப சீனியர் சைக்காட்ரிஸ்ட். எனக்கு தகப்பனார் மாதிரி அவங்க, என்னுடைய மென்டார் அவங்க. நிறைய அட்வைசஸ் எனக்கு அப்போ கொடுப்பாங்க. நான் ஒரு விஷயத்தில் நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது பொதுவாக என்ன அப்படின்னா, இந்த சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில மருந்துகளை கொடுத்து தூங்க வச்சு அமைதி ஏற்படுத்தினோன்னா அந்த குழப்பங்கள் நீங்கிடும், நார்மல் ஆயிடுவாங்க. 6 மாதம் 1 வருஷம் அந்த செடேஷன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டேப்லெட்டை. நான் என்ன சொன்னேன், எனக்கு இதில் குழப்பமே இல்லை, நான் தெளிவாக இருக்கேன். எனக்கு பிரச்சனை வந்து நான் குழம்புறேங்கிறது கிடையாது, எனக்கு குழப்பமே இல்லை. நான் எடுத்த கொள்கை சரியான கொள்கை, நான் அதில் உறுதியாக இருக்கேன். ஒரு பாயிண்டில் நான் இதை போனேன், ஒரே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இதில் போனேன். மற்ற எல்லாமே எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் கடவுள் ஒருவன்ற கொள்கையும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஒருத்தரா வந்து ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டாங்க, ஒருத்தருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுருச்சுன்னா உடனே கோபத்தில் என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவன் ஒருத்தருக்காண்ட அவனை பார்த்துக்குவான்டா அப்படின்னு சொல்லுவார். அவர் எந்த மாதிரி அப்போ ஆண்டவன் ஒருத்தன், இறைவன் ஒருவன்கிறது வந்து எல்லாரும் உள்ளத்துலையும் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் நேச்சுரல் பவர், பரம்பொருள் யாருமே மறுக்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட் எனக்கு ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு, அதை நல்ல ஆழமாக நான் பதிய வச்சுக்கிட்டேன். அதை அந்த ஆண்டவனை, அந்த இறைவனை மட்டும்தான் வணங்கணுங்கிறது. வணக்கம்னு வர்றப்ப மாறி போயிருது எல்லாம். இது எனக்கு ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. அந்த உருவமற்ற இறைவனை தொழுகை முறை பிடிச்சி போய் நான் போனேன். மற்ற எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயுமே இது எனக்கு ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு, போயிட்டேன். நான் உறுதியாக இருந்தேன். எங்கள் டாக்டர் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், டாக்டர் சார் எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது, நான் உறுதியாக இருக்கேன், என்னுடைய விருப்பப்படி என்னை வாழ விடுங்க. இல்லைப்பா அதெல்லாம் சரி வராதுப்பா, இல்லை கொஞ்ச நாளில் சரியாயிரு எல்லாம், கொஞ்ச நாளில் சரியாயிரு எல்லாம். 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட். நான் என்ன யோசிச்சேன்னா, நம்மளால் வாழவே முடியாது நம்ம விருப்பப்படி. ஒரு மனிதர் என்னுடைய விருப்பப்படி வாழ்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒன்று இருக்குது, கல்வி. நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய கல்வி வந்து நம்ம சுய சம்பாத்தியம் நமக்கு கிடைச்சிடும். நம்ம ஒரு படிப்போம்னு சொல்லி நான் எம்சிஏ படிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி இந்த பிரச்சனைகளோட ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் தூங்கணும் இந்த டேப்லெட் போட்டால். எம்சிஏ படிக்கிறதுக்கு திண்டுக்கல் அப்ளை பண்ணி திண்டுக்கல்லில் போய் ரொம்ப சிரமப்பட்டு 3 வருஷம் எம்சிஏ படித்து அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறமா வேலைக்கு போய் ஜாபுக்கு போய் சம்பாரித்து படிப்படியாக என்னுடைய விருப்பத்துக்கு என்னுடைய மனைவி முழு ஆதரவு எனக்கு கொடுத்தாங்க. இதுதான் அந்த கேப்பு, அந்த கேப்பில் நடந்த பின்னணி. நான் எதுக்காக வந்து இங்கே வராமல் இருந்தேன் அப்படின்னா, உண்மையிலேயே என் தகப்பனாருக்கு இதில் விருப்பம் இல்லை, என்னோட தாயாருக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய சகோதரிக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் உள்ள 4 பேர், என்னோட 2 மூத்த சகோதரி, இளைய சகோதரி, யாருக்குமே இதில் விருப்பம் இல்லை. ரொம்ப நொந்து போகிறாங்க இதனால. சரி, நம்ம விருப்பப்படி வாழ்கிறோம், அவங்கள ஏன் நோக்கடிக்கணும்? நீ வராதப்பா, இல்லைப்பா நீ இப்படியெல்லாம் வந்தால் எங்களுக்கு அவமானமாக இருக்கும்ப்பா, அவங்கள இதுக்கு மேலே நோக்கடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் ஒதுக்கி இருந்தேன். அவங்க என்ன தாப்பனா இருக்கும் தாயாருக்காகவும் நான் கொஞ்சம் ஒதுக்கி இருந்தேன். இதுதான், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இங்கேயே நடத்திருக்கலாமே, பிரச்சனை இல்லைன்னா ஏன் ஹாலுக்கு போனீங்க? பதட்டத்தை விரும்பலை. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் அண்ணே சொன்னது அப்படின்னா, இல்லை நீ வந்து உன்னுடைய விருப்பத்துக்கு வாழ்றதுனால நீ ஒதுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷனே. எங்க நிறைய போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. அதுதான் ஹைகோர்ட் கேஸ், போலீஸ் கம்ப்ளைண்ட், பேட்டி, இந்த மத கலவரம் ஆயிரும், நீங்க பண்ணலாமா எல்லாம். அந்த பதட்டத்தை விரும்பாததுனால அன்னை கடைசி 11 மணிக்கு நான் அண்ணனு பேசணும். 10 மணி வரைக்கும் சரி சும்மா ஒரு பயம் காட்டுறதுக்காக இதை பேசலாம், எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் 11 மணி வரைக்கும் அதில் உறுதியாகவே இருந்தாங்க. கடைசி அண்ணன் நினைச்சா நமக்கு அதெல்லாம் நோக்கம், நம்ம சந்தோஷமா நம்ம யாருக்கு விருப்பம் இருக்கோ, நான் அப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய சொந்தங்கள் எல்லாரையும் ஃபோன் போட்டு தடுத்தாங்க, யாரும் போகக்கூடாது. அதையும் மீறி வந்தாங்க. யாருக்கு நம்ம வீட்டு பிள்ளை அவனை பார்க்க போகிறோம், கூப்பிட்றான் நம்மளை அப்படின்னு யார் வர்றாங்களோ, நம்மளை நம்பி வர்றார்களோ அவர்களை பதட்டத்தில் வைக்கக்கூடாது. அவர்கள் தோத்ததாலாம் ஆகாது. எப்படியாவது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த எண்டுக்கும் போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அதெல்லாம் நம்ம நோக்கம் கிடையாது, நமக்கு அது நோக்கம் கிடையாது. உறவுகள் தனி மனித விருப்பத்திற்கு மரியாதை கொடுத்து உறவுகள் ஒன்று கூடி சந்தோஷமா வாழணும். ஆனால் எனக்கு பிடிச்சதை சேரவேன் மட்டும்தான் என் கூட, அவனோட மட்டும்தான் நான் சேருவேன் அப்படின்னா சொந்தங்கள் பூரா சுருங்கிடும். கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து விட்டு உறவுகள் ஒன்று கூடி வாழணும். இதுதான் கருப்பழனியப்பன் சொல்றது. இதுதான் அதுல 100% எனக்கு உடன்பாடு. என்னுடைய கருத்து, என்னுடைய சிந்தனை, அண்ணனுடைய சிந்தனை ஒன்றா இருக்கலாம். அண்ணன் எனக்கு என்ன ஆதரவு தெரிவிக்கிறான், அது அண்ணன் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுதானே ஒழிய வேற என்ன இயக்குறது. எனக்கு சுய அறிவு இருக்குது, எனக்கு சிந்தனை இருக்குது. இந்த குடும்பத்துல எல்லாரும் இப்ப யாரையும் சார்ந்து எங்க குடும்பத்துல எப்பவுமே இருக்க மாட்டோம். யாரும் யார்கிட்டையும் போய் நிற்கும். இது எங்கள் குடும்பத்துக்கே, ரத்தத்துக்கே உரியது, பிளட்டுக்கே உரியது. கருப்பழனியப்பன் வந்து டைரக்டராக போகிறப்ப
பார்த்திபன்ட்ட முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாங்க. 4 வருஷமா ஒரு நாள் கூட அவர்கிட்ட சொன்னதே இல்ல. நான் வந்து பழகரப்பையோட எங்களுடைய பெரியப்பா தான் பழகரப்பேன்னு சொன்னதே கிடையாது. ரொம்ப பெரிய மரியாதை டைரக்டர் பார்த்திபன் அவர்களுக்கு எங்க அண்ணன் மேல இருக்கும். என்னுடைய இன்னும் கருப்பள்ளி பிள்ளை தம்பி அண்ணாமலை, அவரு ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷனுக்கு போகணும் ஆசை வந்துச்சு. போய் யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது. நான் கருப்பள்ளி பெண் தம்பின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க போய் அவங்க சுயமா, நாங்க எல்லாரும் சுயமா சிந்திக்கக்கூடியவங்க, சுயமா இயங்கக்கூடியவங்க. அந்த ரத்தம் தானே. யார் என்ன இயக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு ஒரு கவலை இருக்குது. எங்க அப்பா அது நடந்துகிட்டே இருந்துச்சு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. நான் அடிக்கடி எங்க அப்பச்சின்னு சொல்லிட்டே இருந்தேன். எங்க அப்பச்சி அண்ணனுக்கும் வந்துருச்சு. இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, அப்பச்சி சொல்லிட்டு இருக்கா. இல்ல எங்க அப்பச்சிக்கு ரொம்ப, அதாவது மற்ற எல்லாரும் உடைய சின்ன வயசா இருந்தாலும் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அட்டாக் வந்துருச்சு. இவ்வளவு கேஸும் எங்க அப்பச்சி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. பிரஸ் மீட்லயே அவரு தான் பக்கத்துல எனக்கு அவங்க பார்க்க எனக்கு கண்ணீரா வருது, அழுகையா வருது. இப்ப யாரை இயக்குறது? அது அந்த பிரஸ் மீட்ல உட்காந்து பார்க்கும் போதே தெரியும் யார் இயக்குறான்றத. எவ்வளவு பொய் பிரச்சாரம், யாரை இயக்குறது? இன்னும் நான் என்னுடைய விருப்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் மதிப்பளிச்சு அண்ணன் எனக்கு தெரிவிக்கிறது, கருப்பழனியப்பன் எனக்கு தெரிவிக்கிறது ஆதரவு. எங்க அப்பச்சிய பழகரப்பையா பிரிச்சு அவங்க பண்றதுக்கு பேர் தான் இயக்குறது. எனக்கு அதை நினைச்சு எல்லாமே எல்லா கேஸும் அவங்கள வச்சு போட்டிருக்காங்க என் மேல. எனக்கு அந்த கேஸ் கட்ட படிக்கிறப்ப கண்ணீரே வந்துச்சு. நான் எங்க அப்பச்சிக்காகத்தானே நான் இத்தனை வருஷமா இங்க வராம இருந்தேன். சரி, அவங்க மனசு புண்படுதுன்னு கேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க. நான் பொய் இது. நான் என் மகன் கிட்ட சொன்னேன், அவன் என்னை கெட்ட வார்த்தையில திட்டி அடிக்க வந்தான்னு கொடுத்துட்டான். என்னன்னே இதெல்லாம் மனசே எனக்கு நொந்து போச்சுங்க. ரொம்ப நொந்துருச்சு எனக்கு. இந்த அப்பச்சி ஆத்தாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, அவங்க வேதனைப்படுறாங்கன்றதுனால எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் வீடு தெரியாதா? இல்லை எங்க ஐத்தா வீடு தெரியாதா? எல்லாமே மதுரையை சுற்றி 5 கிலோமீட்டர். எங்க சித்தப்பா வீடு தெரியாதா? மதுரையை சுற்றி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 15 சொந்தங்களுக்கு மேல இருக்குது. எனக்கு போக தெரியாதா? அவங்க விருப்பப்படலைன்றது இத்தனை வருஷம் நான் ஒதுக்கி இருந்தேன். அந்த காரணத்துக்காகத்தானே. இப்போ யாரை இயக்குறா? எல்லாம் பொய் பிரச்சாரம். இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு ஒரு விமர்சனம் இல்லை குற்றச்சாட்டு உண்டு. அவங்க வந்து மதம் மாத்துறாங்க அப்படின்னு. இப்போ இந்த இஸ்லாம் அப்படின்றது உங்ககிட்ட வந்து சேர்ந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அது எப்படி? அது எந்த நேரத்துல? என்னுடைய நண்பர் வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அங்க ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரோட பேசிக்கிட்டு இருந்தப்ப அவர் இந்த விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னார். இதுல இந்த கொள்கை இருக்குப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்னுடைய நண்பன்னா, அதாவது நான் இப்போ என்னுடைய 6வது படிக்கும் போதுல இருந்து எனக்கு பல வருஷம் 5வது படிக்கும் போது ஒன்னாவே இருக்கான். அவன் வந்து எங்க வீட்டிலே தான் இருப்பான். நான் அவங்க வீட்டுல போக வர இவ்வளவு போக்குவரத்துல நாங்க அவன் இதெல்லாம் பத்தி எங்கிட்ட பேசினதே இல்லை. ஒரு வீட்டுக்கு நாங்க 15 வருஷமா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. நான் அவனு 15 வருஷமா நண்பர்கள். நீங்க நிறைய படிச்சுட்டு நான் அதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்டீங்க, ஆரம்பம் நீங்க கேட்டீங்க. ஆரம்பத்துக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் படிச்சேன் நிறைய. ஆரம்பத்தை சொல்றேன். அவர் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த எனக்கு சொன்னது எனக்கு கொஞ்சம் மனசுல அது வந்து பதிஞ்சிச்சு ஆழமா. ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். அல்லாங்கிறது என்ன, இது எந்த கடவுளுடைய பேரு, நம்ம கடவுள் பேர் வச்சிருக்கோம், இது மாதிரி இந்த ஏதாவது ஒரு கடவுளுடைய பேரா இதுன்னு பாக்குறப்ப அதுல தமிழாக்கா கடவுள்னு வந்துச்சு. வேற எந்த பேருமே வரல. சுத்தி பார்த்தா ஒரே இறைவனா அந்த அல்லாவை தான் வேணா. அல்லான்றது இப்போ அரபி மொழியில, தமிழ்ல கடவுள்னு இருக்குது, காட் இங்கிலீஷ்ல இருக்குன்றது வேலை கிடையாது. தனியா ஒரு பேர் கிடையாது. கடவுள்ல தான் வணங்கணும், கடவுளுக்கு தான் மொழிபெயர்ப்பு தான் அல்ல. இப்படி பல விஷயங்களை யோசிச்சேன். நான் படிச்சு அதுக்கப்புறம் தான் சிந்திச்சு ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறம் நான் மாறினேன். எனக்கு சரி இதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அது விளைவுகள் அதுக்கப்புறம். நகரத்தார் சமூகத்து வீட்டுல இப்படி நடக்குதுன்னு ஒரு பழகரப்பையா சொல்றாரு இல்லையா? இப்ப நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு ஜாதி எல்லாரும் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு. இப்ப இது எல்லாத்துல இருந்து நீங்க வெளியே நிக்கிறீங்க. அப்போ நீங்க வேற அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆனா இது என்னுடைய நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். தனி மனித விருப்பத்திற்கு மரியாதை கொடுக்கறதுனா என்னன்னு சொல்றேன். தனி மனித விருப்பம் அது உங்களுக்கு வேறேன்னு கிடையாது. எல்லாமே ஒண்ணுதானே. என்னன்னே வேற? பையன் இல்லைன்னு ஆயிடாது இல்ல. என்னுடைய தகப்ப இல்லைன்னு ஆகாது, என்னுடைய தாய் இல்லைன்னு ஆகாது, என்னுடைய ஐத்து நான் இன்னொரு ஐத்து எனக்கு வரப்போறாங்களா? இன்னொரு தகப்பே வரப்போறாரா இந்த ஜென்மத்துல? நான் வாழ போறது 60-70 வருஷம் வாழ்க்கை, 80 வருஷம் வாழ்க்கை அதிகபட்சம் வச்சுக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி முடிவு வந்துருச்சுன்னா போக வேண்டியதான். வயசு கிடையாது, அதுக்கு தெரியாது. இன்னொரு வரவே மாட்டாங்களே இவங்கெல்லாம். நான் என்ன மாதிரி என்னை ஆக்கிக்கிட்டாலும் இவங்க தான் என்னுடைய ஐத்தான், அவங்க தான் ஐத்தாண்டி, இவங்க தான் அண்ணம்பி, இவங்க தான் என்னுடைய தாய், இவங்க தான் ஆட்சி. இது எதுவுமே மாறாது. நீ உன்னுடைய
விருப்பத்திற்காக நீ மாறி போனதுனால எங்க விருப்பத்துக்கு உடன்பட்டா இந்த உறவுகளோட வாழலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்தா அந்த உறவுகளோட இருக்கலாம், இல்லைன்னா நீ மூட்டை கட்டிட்டு வெளியே போ. அப்படிங்கிறது வந்து அடக்குமுறை இல்லையா அது? ஆனா ஸ்டாலின் ஆட்சி அடாவடி ஆட்சி, அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்றாரு அவரு. நான் உதாரணம் சொல்லிடுவேன் உங்களுக்கு. தனி மனித விருப்பத்திற்கு அதாவது முதல்வர் ஸ்டாலின் வந்து நாஸ்திக கொள்கையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை, இறை நம்பிக்கை அண்ணன் சொன்ன மாதிரி இறைவன் இருக்கிறான் இல்லையான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்க. நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறவங்க, இருக்கிறான்றத குழப்பத்தெல்லாம் தாண்டி அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. முழுமையா இறை நம்பிக்கை, ஆன்மீகத்துல இறை நம்பிக்கை உள்ளவங்க. ஒரே வீட்டுக்குள்ள 2 பேர். பொதுவா நம்முடைய நாட்டு இயல்பு என்னன்னா, கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் மனைவி இருப்பாங்க. இது எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான ஒரு குணம். தன்னுடைய வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய தலைவர், ஒரு நாட்டுக்கு முதல்வர், இவங்க ஒரு கொள்கை பேசிட்டு இருக்கிறாங்க. பப்ளிக்கா அவங்களுடைய மனைவி அவங்க வேற ஒரு கொள்கையில இருக்கிறாங்க, இவங்க கொள்கையில அவங்களே இல்லை. இதை ஆதரித்து அவங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது மேன்மைக்குரிய குணம். இது மேன்மைக்குரிய குணம். மேன்மையான ஒரு குணம், பண்பாளர்களுடைய இயல்பு. இது எப்படி விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியும்? இதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த குணத்துக்கு வாங்கல, எனக்கு இப்படி பிடிச்சிருக்குதே, அதை நினைச்சதை செய்ய முடியல, இது என்ன நாடா, சுடுகாடு அப்படிங்கிறாரு. அதை நான் சொல்லணும், அது நான் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அது இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசி அதைத்தான் சொல்லுது. சொல்லுது பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கான், செய்வதற்கு சுதந்திரம் இருக்கான். தான் நினைச்சது நடக்கணும். அந்த நடக்கலன்ற அதை தாங்க முடியாம எல்லாரையும் திட்டுறாங்க. சகட்டு மணிக்கு எல்லாரையும் திட்டுறாங்க. அவரிடமே அவர் முரண்படுறார். ஒன்னா ரெண்டா அதுக்கு எடுத்தா நேத்து ஒண்ணு பேச்சு, இன்னைக்கு ஒண்ணு பேச்சு. இப்ப இந்த மார்க்கத்தை தழுவியதால உங்களுக்கு நிறைய இழப்புகள் தான், நிறைய துயரங்கள், கஷ்டங்கள். ஆனா நேற்று வந்து நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க உறவுல. ரொம்ப சந்தோஷமா. என்னால அந்த மகிழ்ச்சியை வந்து உண்மையிலேயே தாங்க முடியல. அண்ணன் சொன்னா நீ பேசிட்டு தான் பேசுறதுக்கு தான் சந்தர்ப்பமே கிடைக்கல. கருப்பள்ளி சொன்னாங்க, அப்பா இந்த மாதிரி கண்ணீர் அழுக வருது, ஏன் நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு ஏன் இப்ப தானே நீங்க எனக்கு இது நான் இதை 10 நான் இந்த பலதரப்பை பெருமையோட நான் வந்து 10 வருஷமா பயணிச்சேன். அவங்க இஸ்லாத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோங்க. அதாவது 2012 நான் வந்து உம்ராவுக்கு போனேன், காபத்துல்லாவுக்கு போனோம். என்னுடைய மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் எல்லாருமே போனோம். அப்போ நாங்கள் வந்து 10 நாள் காபாவில் இருந்தோம், மக்காவில் இருந்தோம். இந்த மக்காவுடைய திரையை பிடிச்சிக்கிட்டு நான் 10 நாள் அழுதது இதுக்கிட்டேன். அழுது அல்லாஹ்ட்ட இறைவன்ட்ட நான் கண்ணீர் ஒடிச்சு கேட்டேன், அல்லாஹ் நான் வந்து தப்பு செய்யலை, நான் ஒரு தவறான பாதைக்கு போகலை, நான் ஒரு நேரான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இதை என்னுடைய குடும்பத்தினருக்கு நீ புரிய வை. நான் ஏற்றுக்கிட்டேன்றதுனால என்னை குடும்பத்தை விட்டு விலகி ஏதோ காட்டுக்கு போயிடும்ன்றதுலாம் இது என்ன இது ஏன்னு கேட்குறேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. சரி, 21 வயசுல எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. எங்க அம்மாவும் அப்பாவும் பயந்தாங்க. நியாயமான உணர்வு. என்னவாச்சோ ஏதோ ஆச்சு, எவனோ பார்த்து விட்டாயில, என்னவோ பண்ணி விட்டாயில, அவனை என்னவோ மெஸ்பரைஸ் பண்ணிட்டான், இப்படி நினைச்சுதான் என்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பல மாதிரி செஞ்சு எல்லாம் அன்னைக்கு எதுவும் நியாயம். சரி, பயந்தாங்க, அதெல்லாம் வந்து உண்மைதான். நான் 25 வயசுலேயும் அதே கொள்கையில் இருந்தேன், 30 வயசுலேயும் அதே கொள்கையில் உறுதியாக இருந்தேன், 35 வயசுலேயும் அதே கொள்கையில் உறுதியாக இருந்தேன், 40 வயசுலேயும் கொள்கையில் உறுதியாக இருந்தேன். எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க, அந்த மனைவியோட சந்தோஷமா வாழ்றேன். அந்த மனைவி நான் விடவே இல்லை. என்னைக்கு அந்த மனைவி விட்டு ஏதோ அந்த மனைவியோட சந்தோஷமா வாழ்றேன், அந்த குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்றேன், உறுதியா இருக்கிறேன். 45 வயசுல உறுதியா இருக்கிறேன். இப்பவும் வந்து நீ வா. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல. நான் எடுத்துக்கிட்ட கொள்கையில நான் உறுதி. இது எங்களுடைய எல்லாருக்கும் உள்ள குணம் தானே, அந்த அர்த்தம் தானே. நான் எடுத்துக்கிட்டேன், இது நான் நம்புறேன், இது உண்மையான கொள்கை. நான் எடுத்துக்கிட்டேன், தவறான விஷயத்தை எடுக்கல. நான் ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டேன்றதுக்காக என்னை ஒதுக்காதீர்கள். எனக்கு இப்போ எங்க அம்மா கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, உன் பிள்ளைகளும் இது மாதிரி மாறி போனா தாண்டா உனக்கு இந்த வேதனை என்னன்றதே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா, எங்க அம்மாவுக்கு எனக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் உன் பிள்ளைகளை நம்ம விஷயத்தை நம்ம இந்து மதம் சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பேன். சுதந்திரமா விட்டேன். நான் என் பிள்ளைகள் 10 வயசு வரைக்கும் எங்க அம்மா வரவேணான்னு, எங்க தாயும் தகப்பனும் வரவேணான்னு சொல்ற வரைக்கும் என் பிள்ளைகள் வீட்டுக்கு போயிட்டு வந்துச்சுருங்க. எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போனேன். நான் வந்து தடையே செய்யலை. நான் சொன்னேன், எங்க அம்மா சொன்னாங்க, நீ எதையும் சொல்லிக் கொடுக்கூடாதுமா. அம்மா, நீங்க சொல்லிக் கொடுத்தது நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்றதெல்லாம் தனி மனித விருப்பம் தான். ஒரு வயசு வர்றப்ப அந்த பிள்ளைய முடிவு எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி தான் வளர்த்தோம். என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைல லீவ் ஆயிடுச்சுன்னா கூட்டிட்டு போறோம். எங்க அம்மா ஸ்கூல் முடிஞ்சு லீவுக்கு மதுரை கொடுக்குறோம். 1 மாசம் அங்கதான் இருக்கு. எல்லா கோயில்களுக்கும் என் பிள்ளைங்க எங்க அம்மாவோட போயிட்டு வந்தாங்க.
எல்லா விஷயங்களையும் எங்கள் அம்மா ஒரு கட்டத்தில் அதுக்கு தேர்ந்தெடுத்தது ஒன்று. நான் சொன்னேன், ஏம்மா அந்த ஒரு வேளை என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதானா? கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். அது மனித இயல்பு. அது எப்படி வருத்தம் இல்லாமல் இருக்கும்? நான் ஒன்று சரியா இருக்கிறேனே அப்படி எல்லாருக்கும் உள்ள இயல்பு தானே. நான் சொல்லுவேனா இல்லையா? நிச்சயமா அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், அப்பா இது தான்ப்பா சரி அப்படின்னு சொல்லி. ஆமா சொல்லுவேன், சொல்லத்தான் செய்வேன் நான். ஆனால் நான் சொல்றது சொல்லுவேன், அவங்களுக்கு நான் செய்யறதுதான்ப்பா சரி, இங்கிட்டு வாங்க நான் சொல்லுவேன். ஆனா என்னைக்கு நான் ஒதுக்கி வைக்க மாட்டேன். சமூக ஒதுக்குதல்ன்றது வேற, ஒதுக்கி வைக்கிறது தான் நான் வேணாம். ஏன் ஒதுக்குறீங்க? சொல்லுவேன் கண்டிப்பா. எனக்கு விருப்பம் இதுதான்ப்பா சரி, இந்த மாதிரி நம்ம முதல்ல எப்படி சொல்லியிருக்குப்பா, இதை பாரு, இதெல்லாம் படத்துல காட்டுவாங்க ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது என்று. இங்க வரக்கூடாது, வீட்டுக்கு அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, அந்த மாதிரி முஸ்லீம் நான் எனக்கு உரிமைப்பட்ட எனக்கு பங்கு உள்ள என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது, என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகக்கூடாது. இது எல்லாம் அடக்குமுறை, இதெல்லாம் அது ஈகோ தான். நான் நினைச்சது நடக்கும். இதுதான் பாசிச சிந்தனைங்கிறது. இதுதான் அவங்க என்ன ஏதோ ஒரு கட்டத்துல அவரிடமும் ஒரு மாற்றம் வரலாம்னு எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையோட தானே நான் அன்னைக்கு 2012 நான் காவத்துலால் அதை தானே பிரார்த்தனை செஞ்சேன். இந்த மாறலையா, எங்க ஐத்த வரலையா? எனக்கு கடைக்கு நேற்று வந்திருந்தாங்கல்ல, எங்க ஐத்த வந்தாங்க, எங்க அண்ணன் வந்திருந்தாங்க, எங்க அண்ணம்பி வந்திருந்தாங்க, எத்தனை பேர் வந்திருந்தாங்க உறவுகள். நிச்சயமா நம்புறேன் நான் அதை, நிச்சயமா நம்புறேன் நான் அதை. அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க தகப்பனார் தான், என்னுடைய பெரிய தகப்பனார் தான், என் மேல எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அந்த உரிமை இருக்கு. ஆனா நாங்க எந்த கேஸுமே கருப்பள்ளி பண்ணாலும் சரி, நானும் சரி, எந்த கேஸ் யார் மேலேயும் போடல. எவ்வளவோ அடக்குமுறையில் நான் சந்திச்சுட்டேன். யார் மேலே எங்க அப்பச்சி மேலே அதெல்லாம் எங்களுக்கு சிந்தனையே கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்துல கொண்டு போய் ஓரமா அமுக்கி 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 ஒரு பர்ஸ்ட் ஆகும்ல ஒரு ஸ்டேஜ்ல. எனக்கு என்ன ஒரு கட்டத்துல நம்மளை தள்ளி இன்னும் நமக்கு அடக்குமுறை பண்ணி வெளியேற்றி பண்ணி நம்மளையும் இது கொண்டு நம்மளையும் அவங்க மேல கேஸ் போட வச்சிருவாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு கவலை தான் இருக்கு. இப்ப மத நல்லிணக்கத்தை வெளியே பேசுறவரு வீட்டுக்குள்ள பேச மாட்டேங்கிறாருன்றதான் பிரச்சனை. பேசவே மாட்டேன். மாறும், இன்ஷா அல்லாஹ் மாறும், நிலைமைகள் மாறும். நிச்சயமா நம்பிக்கை இருக்குது எனக்கு. நிச்சயமா முழு நம்பிக்கை இருக்கு. எங்களுடைய முழு குடும்பமும் மொத்தம் நாங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறோமோ எல்லாரும் எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வச்சு ஒரு விழாவில் இதே வீட்டில் நாங்கள் இருப்போம். அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு விழா நடந்துச்சு, ஒரு 50-60% பேர் அந்த விழாவில் வந்தாங்க. கருப்பள்ளி பண்ண அதுக்கு ஏற்பாடு செஞ்சது. சுத்தி இவ்வளவு விமர்சனம் வைக்கிறாங்களே கருப்பள்ளி பண்ண மேல, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணுன்றதுக்காக சுத்தி எல்லாரையும் போய் சந்திச்சு மார்ச் மாசம் நடந்துச்சு. இந்த வருஷம் மார்ச் 31 அது புது கணக்கு. அது ஒரு விழாவே கிடையாது, என்னமோ சேர்க்கணுன்றதுக்காண்டி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும், பல குழுக்களா பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க பெரியப்பாவுடைய கடைக்கு புது கணக்குன்னு ஒரு இது வச்சு என்னை அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அப்பதான் நான் கருப்பள்ளி பண்ணோட அதுக்கு கொஞ்சம் பழக்கம் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பழக்கம் கிடையாது, அண்ணனோட பெரிய நெருக்கம் கிடையாது. சரி, அண்ணன் ஒரு உயரத்துல இருக்கிறாப்புல, ஒரு டைரக்டர் பல துறப்புல இருக்கிறாங்க. நான் ஒரு பிம்பத்தை வச்சிருந்தேன் அண்ணன் மேல. அண்ணன்ப்பா செலிபிரிட்டி எல்லாம் ஊருக்கு தான், உனக்கு நான் அண்ணன் தான், உனக்கு அண்ணன் தான், உனக்கு நான் தம்பி தான், உனக்கு நான் ஐத்தான் தான், அதெல்லாம் வெளியில தான், வீட்டுக்குள்ளார அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சகஜமா அப்பதான் நான் விளங்கிட்டேன். அப்போ விழா வச்சு என்னை ரொம்ப அழுத்தம் கொடுத்து, ரம்ஜானுடைய மாசம் அது, ரம்ஜான் நோம்புல இருக்குச்சு. ஆமா நான் கிளம்பி தயாராகி எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு என் பிள்ளைய போற யாரையுமே பார்த்ததில்ல, சொந்தக்காரங்களை. எங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டுக்கு மட்டும் தான் கூட்டு போவோம், பெருசாக வெளியே கூட்டு போக மாட்டாங்க. எல்லாரையும் பார்க்கறதுக்கு சந்தோஷமா தயாராக இருந்தோம். காலையில் ஃபோன் போட்டு அவ்வளவு நெருக்கடி, வரவே கூடாது. கிட்டத்தட்ட 50-60% எல்லாரும் இருக்கிறான். வெளிநாட்டில் இருக்கவும் வரல, அவ்வளோதான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆஜராயிட்டாங்க. வரவே கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு அழுத்தம். சரி, நான் கடைசியா ஆத்தா பச்சிக்கு பிடிக்கல, வேணாம் கஷ்டப்படுத்த வேணாம். என் வீட்டில் அவ தலையால அடிச்சுக்கிறா, சத்தம் போடுறா, ஏங்க போனா சரியா இருங்க, என்னங்க 4 நாள் பார்த்தாங்கன்னா அப்படி எல்லாம் சரியா இருங்க, போவங்க கொஞ்ச நாள் நீங்க இப்படியே இருக்காதீங்க, போனா சரியா போயிடும். இல்லப்பா வேணாம்ப்பா, சத்தம் போடுறாங்கப்பா, நம்ம அப்படி போயிட்டோம், சத்தம் போடுறாங்கப்பா வேணாம்ப்பான்னு சொல்லி நான் இருந்துட்டேன். அண்ணன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி ரம்ஜான் மாதம் வரல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் தொலைறேன் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் எடுக்கல, அண்ணன் போனேன். அதுக்கப்புறம் என்னை போட்டு சத்தம் போட்டு, ஏன்டா வரல, என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் நீ, நான் எல்லாரும் சேர்க்கறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ ஏன்டா வராமல் இருந்து சத்தம் போட்டப்ப நான் மெதுவாக அண்ணன்ட்டானே, இதுதான் வந்துச்சு கோவம். நீ எனக்கிட்ட ஏன் நீ சொல்லலை, நான் பேசியிருப்பேன்ல ஆத்தாட்டையை வச்சுட்டு, நான் பேசியிருப்பேன்ல, நீ ஏன் சொல்லலை? இல்லைண்ணே அவங்களுக்கு என்னன்னே சரி, இப்படியே நான் வாழ்ந்துட்டேன் 25 வருஷமா இதே சிந்தனையோடய வாழ்ந்துட்டேன், படக்கு சட்டுன்னு மாற்றணும் அப்படின்னா எனக்கு வரமாட்டேங்குது,
எங்க அப்பச்சி சதாசிவ சாந்தி நடந்துச்சு. எங்க அப்பச்சி 75வது திருமணம் நடந்தப்ப பெரிய அப்பச்சி ரொம்ப சொன்னாங்க, தம்பி அவனைத்தான் உனக்கு பிடிக்கல, பிள்ளைகளை கூப்பிடு, தண்ணி ஊற்றிக்க, பேரம்பேத்திகளை கூப்பிடுன்னு சொல்லி அதையும் கூப்பிடாம ஒரு எண்ட்ல கடைசியா கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, எண்டு கார்டு போட்டு மூடிட்டாங்க. அப்புறம் எனக்கு அதை சரி அப்பதான் நினைச்சேன், என் மனைவி சொன்னதான் உண்மை, நம்ம தப்பு பண்ணிட்டோம். போயிருந்தோம்னா போக வர இருந்திருந்தோம் அப்படின்னா, சொந்தங்களை பார்க்கறதுக்கு போக வர இருந்திருந்தோம் அப்படின்னா, இது ஒரு இதுவாகவே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விளங்கிட்டு நான் அப்புறம் அண்ணே வரேண்ணா, வாங்க போ இங்கே போ, எல்லாரும் இப்போ சந்திப்போம், எல்லாரும் சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு, உறவுகளை சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு தான் இந்த விழா. ஏன்னா நான் முஸ்லீம் ஆயிட்டேன், இந்த அடையாளத்தோட நான் வந்து போகணும்னு விரும்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையோட நான் வந்து அதுக்கு என்ன விழா எடுக்கலாம்னு கேட்டானே, இதுதானே விழா, வேற ஒன்றும் இங்கே விழா கிடையாது, சரி எடுத்துருவோம்ப்பா. நான் என்னுடைய விருப்பத்திற்கு இணங்கத்தான் அதை செஞ்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி இதே வீட்டில் உங்களுடைய உறவுகளோட சந்திக்க வாய்ப்பு நிச்சயமா 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் என்னை ஏத்துக்குருவாங்க. நான் மாறிட்டேங்கிறதுக்காக நான் வந்து எங்கேயும் காட்டுக்குள்ளேயோ ஒதுங்கி போயோ நாடு கடத்தவோ என்னைய முடியாது. என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு மதிப்பளிச்சு என்னை ஏத்துக்கிறவங்கன்ற நம்பிக்கை 100% இதே பழக்கறப்பைய பெரிய என்னை ஏத்துக்குருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிர்பந்தம் கிடையாது, யாரையும் நம்ம நிர்பந்திக்கல. எனக்கு அந்த நம்பிக்கையோட நான் வாழ்றேன், அவ்வளவுதான். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.